தகப்பனே மை ஸ்தோத்துரிக்கிறோம். தகப்பனே மை ஸ்தோத்துரிக்கிறோம். தெய்வ சமூகத்தில் நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, கர்த்தாவே, அவாந்திரங்களில் வழியை உண்டு பண்ணுகிறவரே, பாழானவைகளை பயிர் நிலமாய் மாற்றுகிறவரே, அப்பா ஸ்தோத்திரம். இந்த 21 நாள் தொடர் ஜெபத்தின் இந்த 10வது நாள் நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடையதான வழி நடத்துதல் எனக்கு வேணும்ப்பா. உம்முடைய வழி நடத்துதல் எனக்கு வேணும்ப்பா. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிப்ப ஆண்டவரே. கேளுங்க தேவ சமூகத்துல. ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்கப்பா. நான் எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்ற வழியை எனக்கு காட்டுங்கப்பா. ஆண்டவரே, நானோ பாதை தெரியாத ஆட்டை போல நிற்கிறேன். என் மந்தைக்கு திரும்ப வேண்டிய பாதை மறந்த ஆட்டை போல நிற்கிறேன். என் வாக்கு தத்தத்துக்கு நேராக போக வேண்டிய பாதை மறந்த ஆடை போல நிற்கிறேன். எனக்கு நன்மை எங்க இருக்குன்னு தெரியும், ஆனா பாதை தெரியல ஆண்டவரே. எனக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு தெரியும், பாதை தெரியலப்பா. எனக்கு சமாதானம் எங்க இருக்குன்னு தெரியும், ஆனா எனக்கு பாதை தெரியல ஆண்டவரே. தேவ சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு பாதையை உண்டு பண்ணுங்கப்பா. எனக்கு வழியை காண்பித்தருள்வீராக ராஜா. எனக்கு வழியை காட்டுவீராக ராஜா. எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் தாண்டி நான் முன்னேறி போக எனக்கு ஒரு வாசலை ஏற்படுத்துவீராக. கேளுங்க தேவ சமூகத்துல. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தாவே, இன்றைக்கு எனக்கு முன்பாக இருக்கிறதான பல கதவுகள், பல சுவறுகள், பல மதில்களை நான் கடந்து போக எனக்கு ஒரு பாதை ஏற்படுத்தி தருவீராக. என் குடும்பத்துக்கு ஒரு பாதை, எனக்கு ஒரு பாதை, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்து என் மேல் கண் வைத்து எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கப்பா. நான் போக வேண்டிய பாதை எது? ஓ ரிவல சந்தர நமனா. அன்றைக்கு முச்செடிக்கு முன்பாக மோசே நின்ற பொழுது மோசே அழைத்து, மோசே, இது நீ நடக்க வேண்டிய வழி அல்ல, நீ நடக்க வேண்டிய வழி இது அல்ல, நீ நடக்க வேண்டிய பாதை எகிப்துக்கு நேராக, உன்னுடைய ஊழியம் எகிப்துக்கு நேராக இருக்கு, உன் வாக்கு தத்தம் எகிப்துக்கு நேராக இருக்கு, நீ செய்ய வேண்டிய காரியம் எகிப்துக்கு நேராக இருக்கு, நீ இந்த பகுதியில நடப்பது தவறு, நீ நடக்க வேண்டிய பகுதி, நீ நடக்க வேண்டிய பாதை அது எகிப்துக்கு நேராக நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி, அப்பா ஸ்தோத்திரம், மோசே எகிப்துக்கு நேராய் கர்த்தர் நடத்தி தமது வாக்கு தத்தங்கள் நிறைவேற பண்ணினீரே. இன்றைக்கு நான் நிற்கிற பாதையில இருந்து நான் வலது பக்கம் போக வேண்டுமா, நான் இடது பக்கம் போக வேண்டுமா, நான் போக வேண்டிய வழிய எனக்கு போதித்து அருளுங்கன்னு கேளுங்க தெய்வ சமூகத்தில். ஆண்டவரே, நான் போகிற பாதை சரி என்றால் என்னை நடத்துங்கப்பா, தவறு என்றால் என்னை திருப்பி நடத்துவீராக, என்னை திருப்பி நடத்துவீராக. நான் திரும்புவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் பாதை சரியில்லை என்றால், வாக்கு தத்தத்துக்கு நேராக என் பாதை சரியில்லை என்றால், ஆசீர்வாதத்துக்கு நேராக என் பாதை சரியில்லை என்றால், அப்பா என் பாதைய உமக்கு நேராக வைக்கிறேன், உமக்கு நேராக என் பாதையை வைக்கிறேன். என் பாதையை கர்த்தர் செவ்வையாக்குவீராக, என் பாதையை கர்த்தர் செவ்வையாக்குவீராக. எனக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி தாங்கப்பா, எனக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி தாங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக வெட்டாந்தரையில் நடந்தது போல, வெட்டாந்தரையில் நடந்தது போல அவர்கள் அதில் நடந்து வந்தார்கள் வேதம் சொல்லுது. ஆண்டவரே, உளையான சேறு, மூழ்கடிக்கிற தண்ணீர், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே தின்று தீர்க்கக்கூடியதான மிருக ஜீவன்கள் மத்தியில எனக்கு ஒரு வெட்டாந்தரையான பாதையை காண்பித்து நீ இதுல நடவுன்னு சொல்லி மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தியது போல, அப்பா இன்றைக்கு எனக்கு முன்பாக என்னை மூழ்கடிக்கக்கூடிய காரியம் இருக்கிறது. என்னை ஆண்டவரே மூழ்கடிக்கக்கூடிய தண்ணீர்கள் என் தலைக்கு மேலாக நிற்கிறது. எனக்கு முன்பாக உளையான சேறு இருக்கிறது. என் கால் சிக்கிக்கொண்டு அதில் தவித்துக் கொண்டிருக்கிறது. என் கால்கள் சிக்கிக் கொண்டிருக்கிற சேறுகள் நிறைந்த பகுதியில் இருந்து ஆண்டவரே என் காலை எடுத்து நான் வெட்டாந்தரையில் வைக்க எனக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி தருவீராக. எனக்கு ஒரு வெட்டாந்தரையின் பாதையை காண்பி தருவீராக. வண்டல்கள் நிறைந்திருக்கிற அந்த பாதையில, முட்கள் நிறைந்திருக்கிற அந்த பாதையில, கற்கள் நிறைந்திருக்கிற பாதையில ஆண்டவரே எனக்கு ஒரு வெட்டாந்தரையை காண்பி தருவீராக.
அவாந்தரங்கள் வயல்வெளியாய் மாற பண்ணுகிறவரே, என் வாழ்க்கையின் அவாந்தரங்கள் மாற, என் வாழ்க்கையில் மனாந்தரங்கள் மாற, எனக்கு என் வாழ்க்கையில் பசுமையை காண என்னை அந்த பசுமையின் பாதையில் நடத்துவீராக. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி. சங்கீதக்காரன் சொல்வது போல கேளுங்க, என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துவீராக, என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துவீராக. என் பாதை அகலமாக்கினீரே, என் சத்துருக்கள் நான் மேற்கொள்ளும்படியாக என் பாதையை அகலமாக்கினீர் என்று சங்கீதக்காரன் தாவீது தன் தேவனுக்கு முன்பாக பாடுவது போல கேளுங்க. என் பாதை அகலமாக்கப்படுங்கப்பா, என் பாதையை அகலமாக்குங்கப்பா, என்னைய புல்லுள்ள இடங்களுக்கு நேரம் நடத்துங்கப்பா. நான் நடக்க வேண்டிய வழிய எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, நான் நடக்க விரும்புகிறேன். ஓ ஜீசஸ், ஒருவேளை என் குடும்பத்துக்கோ, என் பிள்ளைக்கோ, என் உறவினருக்கோ, என் ஊழியத்துக்கோ, என் எதிர்காலத்துக்கோ எதுவாக இருந்தாலும் அவர் வழியை உண்டு பண்ணுகிறவர், அவர் வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர். தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவர் பாதையை காண்பீங்கப்பா. ஆண்டவர் எழும்பி வருவதற்கு ஒரு பாதையை காட்டுங்கப்பா, நடந்து வர ஒரு பாதையை காட்டுங்க ஆண்டவர். ஆவியானவரே பாதையை காட்டுங்கப்பா, பாதையை காண்பீங்கப்பா. இன்றைக்கும் பல ஆசீர்வாதங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கான பாதை தெரியல, அதை பெற்றுக்கொள்வதற்கான பாதை தெரியலப்பா. பாதை தெரியாத ஆட்டை போல நிற்கிறேன் ஆண்டவரே, பாதை தெரியாத ஆட்டை போல நிற்கிறேன் அப்பா. எனக்கு பாதை காண்பீங்க, அந்த உச்சிதமான நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியான பாதை எனக்கு காண்பீங்க. எஸ், எதுக்கான பாதைக்காக ஜெபம் பண்றீங்க? எந்த பாதைக்காக ஜெபம் பண்றீங்க? வேலையின் பாதைக்கா? புதிய ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமோ அல்லது திருமண காரியமோ? எதற்காக தேவ சமூகத்துல ஜெபிக்கிறீங்க? எனக்கு ஒரு வழியை காட்டுங்கப்பா, எனக்கு ஒரு பாதையை காட்டுங்கப்பான்னு ஜெபம் பண்றீங்கல்ல, கேளுங்க ஆண்டவரே, இந்த நன்மைக்கான பாதை எங்க இருக்குப்பா? இந்த நன்மையை நான் சுதந்திரிக்கிறதுக்கான பாதை எங்க இருக்குப்பா? இந்த நன்மையை பெற்றுக்கொள்கிற பாதை எங்க இருக்குப்பா? தேவ சமூகத்துல கேளுங்க, கேளுங்க. சவுல் தன்னுடைய கழுதையை துளைத்து விட்டு அவன் தேடிக்கொண்டே போகும் பொழுது அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர்கள் தீர்க்கதரிசியை கண்டார்கள். தீர்க்கதரிசி அவனுக்கு அடையாளங்களை சொன்னான். என்ன அடையாளங்கள்? முதல் அடையாளமே, நீ தேடி வந்தது உன் வீட்டுக்கு திரும்பி போயிற்று. நீ தேடி வந்தது, நீ எதை தேடி தேவ சமூகத்துக்கு வந்தாயோ, நீ எதை தேடி தேவ சமூகத்துக்கு வந்தாயோ, நீ எதை தெரிந்து கொள்ளும்படி தீர்க்கதரிசனத்துக்கு வந்தாயோ, நீ எதை தெரிந்து கொள்ளும்படி தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாயோ, அது உன் வீட்டை தேடி போய்கொண்டிருக்கிறது. அது உன் வீட்டுக்கு போய்விட்டது. அது உன் தகப்பன் விஷமாக, அது உன் தகப்பன் வசமாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனா நீ போக வேண்டிய வழி உன் தகப்பன் வீடு அல்ல. நீ போக வேண்டிய வழி உன் தகப்பன் வீடு அல்ல. நீ தொடர்ந்து பிரயாணம் பண்ணு, நீ தொடர்ந்து பிரயாணம் பண்ணு. உனக்கு முன்பாக சில பேர் வந்து உன்னை விசாரிப்பார்கள். உனக்கு முன்பாக சில அபிஷேகத்தில் நிறைந்த தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அந்த வழியில் கடந்து போ, உனக்கான வாழ்க்கையின் பாதை அங்க இருக்குன்னு சொல்லி. ஸ்தோத்திரம். சாமுவேல் சவுலை திருப்பி விட்டது போல இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நான் நினைச்சு வந்த பாதை ஒண்ணு, நான் கழுதையை தேடிதான் வந்தேன், நான் கழுதையை தேடிதான் வந்தேன், கழுதையை கண்டுபிடிக்கிற பாதைக்காக தான் வந்தேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை திட்டமாய் வருகிறது. உன் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அது உன் வீட்டுக்கு ஏற்கனவே சென்று விட்டது. நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பரலோக வெகுமதிக்கு நீ இன்னும் பிரயாணிக்க வேண்டும். உலகத்தின் நன்மையை கர்த்தர் உன் வீடு தேடி வர பண்ணுவார். பரலோகத்தின் நன்மையை தேடி போகிற பாதைக்காக தேவ சமூகத்தில் கேளுங்க. நான் பரலோகத்தின் நன்மையை, உச்சிதமான பரலோகத்தின் நன்மையை பெற்றுக்கொள்கிற பாதை எனக்கு காண்பீங்க ஆண்டவர். ஓராபாலா சந்தர பௌதரி பாடா ஹந்தர நமான ஷகாலா பௌதர பாலா கதர நமான. ஸ்தோத்திரம். நான் துளைத்ததை தேடி வந்தேன். நான் துளைத்ததை கர்த்தரின் வீடு தேடி கொண்டு வந்தார். ஆனால் கர்த்தர் கேட்பது ஒன்று, நீ துளைந்து போன கழுதையை தேடாதப்பா, உன் வாழ்க்கையின் பாதையை தேடிப்போ.
நான் உனக்கு வைத்திருக்கிற அந்த ஊழியத்தின் பாதை, நான் உனக்கு வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தின் பாதைக்கு நேராக போ. ஏனென்றால் நீயே சமஸ்த இஸ்ரவேலுக்கும் முதல் ராஜாவாய் என்னால் அங்கீகரிக்கப்பட்டவன். நீ கழுதையை தேடுகிறவன் கிடையாது, நீ வனாந்தத்தில் சுற்றித் திரிகிறவன் கிடையாது, நீ கழுதைக்கு பின்பாக போகிறவன் கிடையாது. உனக்கு பின்பாக ஒரு ஆளுகை இருக்கிறது, உனக்கு பின்பாக ஒரு பெரிய சேனை இருக்கு. அதற்கு நேராக போவதற்கு உன் பாதையை திருப்புன்னு சொல்லி சவுளுடைய பாதையை திருப்பியது போல் எங்கள் பாதையை திருப்புங்கப்பா. மேன்மையானது எங்களுக்கு முன்பாக இருக்கிறது, பெற்றுக்கொள்ளும்படியான பாதையை காட்டுங்க. எஸ் ஜீசஸ். ஜெபிக்கலாமா? அப்படியே தேவ சமூகத்துல ரிபாலா ஷாதாரா பாதாரா ஹந்தாரா நமானா காராபாடா ஹந்தாரா பாலா பரலகதக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான் பாதை அறியாதவர்களாக, ஆண்டவரே, கண்களுக்கு முன்பாக ஆசீர்வாதம் இருந்தும் பெற்றுக்கொள்கிற பாதை தெரியாமல் இன்றைக்கு தீர்க்கதரிசியை தேடி வந்த சவுளை போல இன்றைக்கு உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உமது ஜனங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் தேடி வந்த உலக நன்மை அவர்கள் வீட்டுக்கு போய்விட்டது. ஆனால் அவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற வாக்கு தத்தத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துவீரார். உலகத்துக்கு நேராக அல்ல, வாக்கு தத்தத்துக்கு நேராக, உலக ஆசீர்வாதத்துக்கு நேராக அல்ல, உன்னதமான பரலோக தகப்பன் ஆசீர்வாதத்துக்கு நேராக இந்த 10வது நாள் பரலோகத்திற்கு நேராக, பரலோக ஆசீர்வாதத்துக்கு நேராக, வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் சபையை நடத்துவீராக. கர்த்தர் ஜனங்களை நடத்துவீராக. கர்த்தர் ஜனங்களை நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படியே அமர்ந்து கொள்ளலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த தொடர் ஜெப நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை தொடர்ந்து நடத்தட்டும். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அநேக ஜொலிக்கிறீங்க. அங்கே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டீங்களோ? ஸ்தோத்திரம். ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் தான் பட்டுச்சேலை வெளியே வரும். சர்ச்சைக்கு கட்டாத பட்டுச்சேலையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் புழு அரிச்சு, பட்டு புளி அரிச்சு, ஸ்தோத்திரம். ஏன் விற்குது? உண்மையை சொல்லிட்டேனோ? சரி, கர்த்தர் நல்லவர். அநேகருடைய முகங்கள் பிரகாசிக்கிறது. ஏன்னா எல்லாரும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணுறேன். சபைக்கு கட்டாத பட்டு போடவை உங்கள் வீட்டு அலமாரில் இருக்குன்னா அது கரையான் அரிச்சு இத்து போய் அது அடுத்த முறை நீங்கள் கையில் எடுக்கும் போகிறப்ப நூல் நூலாக கைக்கு வருவதாக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சபைக்கு வரும் பொழுது பட்டு போடவை காணா போகுது. ராஜா வீட்டுக்கு வரப்ப, தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது ஸ்தோத்திரம் சோக்காளி மாதிரி வர்றது. உலகத்தான் வீட்டுக்கு போகிறப்ப ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஆட்டம் போகிறது. இப்படியே ஜெபம் பண்ணுறேன். நடந்தா என்னை கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஆனாலும் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதே மாதிரி சபைக்கு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நான் உங்களை சபிக்கலை, சபைக்கும் இந்த மாதிரி அலங்காரமாக வாங்கன்னு அன்போடு வரவேற்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம், ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 45ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா, நான் உனக்கு முன்னே போய், மறுபடியும் வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நிறைந்த
இந்த மாலை நேரத்திலும் ஆவியானவருடைய வார்த்தை எங்கள் மேல் விழட்டும். எங்களை விட்டு கொடுக்கிறோம். வார்த்தை உம்முடையது, சபை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. லீதியாளின் இருதயம் திறக்கப்பட்டது போல எங்கள் இருதயம் திறக்கப்பட விட்டு கொடுக்கிறோம்ப்பா. சபையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற யாவருடையதான இருதயத்தையும் குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்களை திடன் கொள்ள செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். மீண்டும் வாசிக்கலாமா? எல்லோரும் சேர்ந்து திருப்பிக்கோங்க. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் பக்கம் பழைய ஏற்பாடு 851, அது 45ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு நிமிஷம் எடுங்க. எடுக்கிறதுக்காகத்தான் சொன்னேன். எடுக்காம ஒருத்தர் வாசிக்கிறதுக்காக சபையார் சேர்ந்து வாசிங்கன்னு நான் சொல்லலை. கையில் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறவங்க எல்லாம் திருப்புங்க. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 45ஆம் அதிகாரம் பக்கம் 851, 2வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இங்கு கர்த்தர் தமது தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு மனிதனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம் தேவ சமூகத்தில் நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால் பாதையை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு நம் தேவ சமூகத்தில் தியானிக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர் எனக்கு பாதையை உண்டு பண்ணுவார். எனக்கு ஒரு பாதையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு வந்திருப்பீங்க. ஜெப குறிப்பு நேரத்திலையும் ஜெபிக்கும் பொழுது அதே வார்த்தையோடு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதை வேண்டும். நமக்கு ஒரு நல்ல பாதை வேண்டும். அந்த பாதை எப்படிப்பட்ட பாதைனா, ஜீவனுக்கு ஏதுவான பாதையாக இருக்கணும். இன்றைக்கு உலகத்தில் அநேக பாதைகள் இருக்கிறது. சில பாதைகள் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பாதைகள் அது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறது. நம் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஜீவனுக்கு ஏதுவான, வாக்குத்தத்தத்துக்கு ஏதுவான, நித்திய உடன்படிக்கைக்கு ஏதுவான, பரலோகத்துக்கு ஏதுவான அந்த பாதை என் வாழ்க்கையில உண்டு பண்ணுங்க ஆண்டவர். ஏன்னா ஆபிரகாமை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ஆபிரகாம் கல்தேயர் பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல மனுஷன். கல்தேயர் பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ எனக்கு பின்னே என்ன பண்ணு, வா. எனக்கு பின்னே வானா நான் உனக்கு முன்னே போறேன்னு அர்த்தம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்குறப்ப எனக்கு பின்னே வா அப்படிதான் கூப்பிடுவார். அப்ப ஸ்தோத்திரம். நாம் தேவ சமூகத்துல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். என்னன்னா, நான் உனக்கு முன்னே போறேன், நீ எனக்கு பின்னாடி வா. நம்முடைய நன்மைகள் எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பின்பாக போகும்போது தான். நம்முடைய பாதை கர்த்தரை பின்தொடர்ந்து இருக்கும் என்றால் நமக்கான நன்மைகள் நம்மை தேடி வரும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பின்பற்றியது தேவனாகிய கர்த்தருடையதான வழித்தடங்களை. பவுல் பின்பற்றியது அவருடையதான அடிச்சுவடுகளை. அப்ப இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இரண்டுமே தேவ சித்தத்தின் முடிவில் தான் முடிகிறது. அது ஜீவனுக்கு ஏதுவான பாதையில தான் முடிகிறது. அங்க ஸ்தோத்திரம். பவுலுக்கு பாதை கிடையாது. பவுல் போன பாதை என்னன்னா, தமஸ்குவுக்கு நேராக அவர் என்ன பண்ணாரு? போய்கிட்டு இருந்தார். எதற்கு போனாரு? அநேகரை துன்பப்படுத்தும்படியாக, அநேகரை துன்பப்படுத்தும்படியாக, பலவீனப்படுத்தும்படியாக, ஒடுக்கும்படியாக. இங்க இவர் குதிரையில ஏறிக்கொண்டு தமஸ்குக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார். இங்க ஆபிரகாம் எங்க போய்கிட்டு இருக்கிறாரு? கல்தேயர் பட்டணத்துல தன் தகப்பனுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறார். கல்தேயர் பட்டணத்துல தன் தகப்பனுக்கு பின்பாக போயிட்டு இருக்கார். இருவரையும் கர்த்தர் சந்தித்து இருவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, பின்னாடி வா. நீ எனக்கு பின்னாக வா. நான் உனக்கு முன்னே போறேன், நீ எனக்கு பின்னாக என்ன பண்ணு, வா. அப்படி என்றால் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால். ஏன்னா ஏசாயா சொல்லுகிறது, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை 1000ஆக
மாத்தினார். அப்ப ஸ்தோத்திரம், ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும்போது அழைத்தார். அழைக்கப்பட்ட ஆபிரகாம் தேவனுக்கு பின்னாக நடந்தபடியினால் அவர் 1000ஆக ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கு நம் தேவ சமூகத்தில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம் குடும்பத்தில் நாம் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கலாம், நம் தலைமுறைக்கே நாம் ஒருத்தர் தான் அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அழைக்கப்பட்ட நான், தெரிந்து கொள்ளப்பட்ட நான் அவர் வழியில் நடக்கும் பொழுது, அவர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவேன்னு சொன்னார்னா, அவர் எனக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு முன்னாக போகும்பொழுது என் வாழ்க்கையில் கோணல் என்ற ஒன்று இல்லை. அப்ப என் வாழ்க்கையில கோணல் வர்றதுக்கு காரணம் என்ன? நான் கர்த்தருக்கு பின்னாக நடக்காம நான் எனக்கு சித்தமான பாதையில என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், நடந்து கொண்டிருக்கிறேன். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சத்தியம் தான் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல 9 முதல் 11 வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். இந்த தேசமெல்லாம் ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து 11 வாசிச்சிருங்க வேகமா. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இங்க ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாக பிரயாணம் பண்ணினவர்கள். ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாக பிரயாணம் பண்ணினவர்கள். ஒரு இடத்தில் வரும்பொழுது ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் வரக்கூடியதான பிரச்சனைக்கு நடுவுல ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நாம் சகோதரர், நாம் அடித்து கொள்ளக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், இல்லை நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். அங்கே ஸ்தோத்திரம், ஆபிரகாம் ஒரு பாதையை இப்போ அவர் முடிவு பண்ணணும். இப்போ ஒரு பாதையை அவர் முடிவு பண்ணணும். ஏன்னா இப்போ லோத்து ஒரு பாதையை தெரிந்து கொண்ட ஆபிரகாம் வேறொரு பாதையை தெரிந்து கொள்ளணும். இப்போ இருவருக்கும் முன்பாக 2 விதமான பாதைகள் இருக்கிறது. அப்ப லோத்து ஒரு பாதையை தெரிந்து கொள்கிறாரு. அந்த பாதை என்னன்னா ஏதேன் தோட்டம். சோதோம் குமாராவை கர்த்தர் அக்கினியால் அழிப்பதற்கு முன்பாக அது ஏதேனை போல இருந்தது. அந்த சோதோம் குமாராவை பார்த்த லோத்துவுக்கு என்ன வந்துருச்சு? இந்த பாதையில போனா எனக்கு நன்மை கிடைக்கும். எந்த பாதையில போனா? இந்த பாதையில போனா அங்கு பசுமையான புல்வெளிகள் இருக்கு. அந்த பசுமையான புல்வெளிக்கு நான் போனேனாக்க அங்க என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும், என் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க, எனக்கு வருமானம் உண்டாகும், எனக்கு வீடு வாசல் உண்டாகும், எனக்கு பெயர் புகழ் உண்டாகும், என் செல்வாக்கு 2, 3, 5, 6, 7 மடங்கு அதிகமாகும்னு சொல்லி சோதரர் லோத்து எதை தெரிந்து கொண்டார்? சோதோமுக்கு நேராய் போகிற பாதையை தெரிந்து கொண்டார். இப்ப ஆபிரகாம் தனிமையா நிற்கிறார். ஆபிரகாம் தனிமையா, அந்த ஆபிரகாம் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ போற திசைக்கு எதிர்த்த மாதிரி தான் நான் போவேன் அப்படின்னு. இப்ப கிழக்குக்கு எதிர்த்த மாதிரி என்ன இருக்கு? மேற்கு. இப்ப ஆபிரகாம் எந்த பக்கம் போய் ஆகணும்? அவர் மேற்கே போய் கொண்டு இருக்கிறார். இப்ப ஆபிரகாமுடைய பாதை, ஆபிரகாமுடைய ஒரு உறுதியான பாதை இல்லை. அவர் அந்த பாதையில போக வேண்டுமேனு சொல்லி என்ன பண்றாரு? அவர் நிற்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? அது கீழே இருக்கிற வார்த்தையை வாசிங்க. 12:13. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஸ்தோத்திரம். போதும். இப்ப லோத் தனக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தினார். லோத் ஏற்படுத்தின பாதை எந்த பாதை? கிழக்கு திசை. கிழக்கு திசைக்கு நேராக அவர் போனார். இப்ப லோத்தினுடைய பாதை கிழக்கு திசையா இருக்கிறபடியினால் கிழக்கு திசையில் இருப்பது சோதோம் குமாரா. இப்ப கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாம் சொல்றாரு, நீ ஒரு இடத்தை பார்க்கணும். என்ன? கிழக்கு, மேற்கு,
தெற்கு, வடக்கு 4 திசையும் நீ பாரு. நீ 4 திசையும் பாரு. நீ பார்க்கிற திசை அனைத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் ஆசீர்வாதமாக சுதந்திரமாக தருவேன்னு சொல்றாரு. நமக்கு நல்லா கவனிக்கணும். கர்த்தர் எனக்கு ஒரு உச்சிதமான பாதையை வைத்திருக்கிறார். நான் ஒரு திசையை தேர்ந்தெடுத்து ஒரு திசைக்கு நேராய் போனேன்னா அந்த திசை எப்படிப்பட்ட திசையா இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்கிறவராய் இருக்கிறார்கள். நான் என் இஷ்டப்படி ஒரு பாதையை தெரிந்து கொண்டு அந்த பாதையில் எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, அந்த பாதையில் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, அந்த பாதையில் எனக்கு வேலை இருக்கு, அந்த பாதையில் எனக்கு வீடு இருக்கு, அந்த பாதையில் எனக்கு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி நான் ஒரு பாதையை தெரிந்து கொண்டு போவேனாயில் அந்த பாதை கர்த்தருக்கு அருவருப்பானது. ஏன்னா லோத் தெரிந்து கொண்ட பாதை எப்படிப்பட்டது வேதம் சொல்லிருக்கு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அப்ப நான் தெரிந்து கொண்ட பாதை எப்படிப்பட்ட பாதை? மகா பாவியான பாதை. நான் மகா பாவியாவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாதை. நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விலகி போகக்கூடிய பாதை. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்கிற பாதை அனைத்துமே நல்ல பாதை என்று நம்ம நினைக்கிறோம். அது தவறு. அது தவறு. எனக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு எதிர்காலம் தெரியும், இந்த இடத்துல இதை வாங்கினா அந்த இடத்துல அதை வாங்கினா, இப்படி நமக்கு முன்பாக அநேக காரியங்கள் நன்மையை போல தெரியலாம். ஆனா நன்மையை போல தெரிகிற பாதை அனைத்தும் என் வாக்கு தத்தம் கிடையாது. அல்லேலூயா. என் வாக்கு தத்தம் எது என்றால், நான் எதையும் தெரிந்தெடுக்காமல் கர்த்தர் காண்பிக்கிற பாதையிலே நான் தொடர்ந்து பிரயாணிப்பேன் என்றால், நான் வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாமல் இதுவே வழி என்று நான் இதிலேயே நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு சத்தம் கேட்கும். இப்ப லோத் எப்படிப்பட்டவரா இருக்காரு? சோதம் என்கிற ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்துல அவர் ஸ்தோத்திரம், அந்த பட்டண வாசலுக்கு முன்பாக ஒரு கூடாரம் போட்டு ஜம்முன்னு செட்டில் ஆயிட்டார். ஒரு வீடு கட்டிட்டாரு, நல்லா இருக்காரு. ஆனால் ஆபிரகாம் இன்னும் என்ன பண்ணல? வீடு கட்டல. ஆபிரகாம் இன்னும் அங்கு சோதம் குமராக்கு நேராக தூதர்கள் போகும்பொழுது அவர்கள் லோத்தின் கதவை தட்டி அவன் வீட்டுக்குள் போனாங்கன்னு இருக்கும். அப்ப அவன் கதவு போட்டு நல்ல கல்லு வச்சு நல்ல நீட்டா வீடு கட்டிட்டான். ஆனா ஆபிரகாம் எப்படி இருக்காரு? கூடாரவாசியா தான் இருக்காரு. இப்ப யாருடைய பாதை நல்ல பாதையா இருக்கு உலகத்தின் பார்வையில? லோத்து தான் நல்ல பாதையை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் பாரு, கல்லு வச்ச வீடு கட்டி இருக்கிறான், மரக்கதவு போட்டிருக்கிறான், மேல கூரையை பாரு நல்லா வச்சிருக்கிறான், பொம்பளை பிள்ளைக்கு 2 பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான். எப்படி இருக்கிறான் பாரு, மிருக ஜீவன் எப்படி வச்சிருக்கிறான். அவன் வீட்டுல ஆடு கட்ட ஒரு இடம் இருக்கு, மாடு கட்ட ஒரு இடம் இருக்கு, ஒட்டகம் கட்ட ஒரு இடம் இருக்கு. அவன் மனைவியும் அவனும் இருக்க ஒரு அறை இருக்கு, அவன் பிள்ளைகளும் அப்படி இருக்க ஒரு அறை இருக்கு. எல்லாமே நல்ல செல்வாக்கா இருக்கிறான். ஆபிரகாம பாரு, மொத்த கூடாரத்தை போட்டுக்கிட்டு ஆட்டுக்கும் பாதுகாப்பு இல்லை, மாட்டுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டகத்துக்கும் பாதுகாப்பு இல்லை, இவனுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஒரு சுழல் காற்று அடிச்சா கூடாரம் பிடுங்கிட்டு என்ன பண்ணிரும், போயிருன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பார்க்கிறவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னவென்றால், நான் கல்லால் கட்டப்பட்ட என் வீடு கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும் பொழுது அக்கினியினால் பதில் தருவார். என் பாதை கர்த்தருக்கு பிரியமில்லை என்றால் அந்த பாதையில் நான் எவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாலும், நான் எவ்வளவு ஆசீர்வாதத்தை சபதரித்து வைத்திருந்தாலும் அது அக்கினிக்கு இரையாகி போகும். லோத்துனுடைய பாதை ஸ்தோத்திரம் மோசமான பாதை. லோத்துனுடைய பாதை மோசமான பாதை. அந்த பாதையில் அவர் எதை தான் பார்க்கிறாரு? நன்மையை மட்டும் பார்க்கிறார். ஆனா தேவன் அவர் என்ன பண்ணல? பார்க்கல. இது என் பாதை, என் பார்வைக்கு பிரியமான பாதைன்னு பார்க்கிறாரே தவிர இது தேவனுக்கு பிரியமான பாதையான அவர் பார்க்கறது இல்லை. இந்த பாதையில போனா என் பிள்ளைகளின் எதிர்காலம் நல்லா இருக்குமே நினைக்கிறத தவிர இந்த பாதையில போனா என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கா என்பதை அநேக நேரத்துல நம்ம நிறைய விஷயம் தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு. இங்க பெற்றோர் இருக்கிறதுனால இந்த வார்த்தையை சொல்றேன். நாம் நம் பிள்ளைக்கு எதை தேர்ந்தெடுத்து கொடுக்க போறோம்? நம்ம எதை சூஸ் பண்ண போறோம்? லோத் ஒரு நல்ல தகப்பனா இருந்தா ஸ்தோத்திரம் அவர் சோதோமை சூஸ் பண்ணியிருக்க மாட்டார். சோதோமை சூஸ் பண்ணதுனால, சோதோமை தெரிந்து கொண்டதுனால அவருடைய வாழ்க்கை முழுக்க எதுல போய் விழுந்துருச்சு? அக்கினில விழுந்துருச்சு. ஆனா ஆபிரகாம பாருங்க, அவருக்கு நிரந்தரமா வீடு கிடையாது. அவர் பூமியில எப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு? நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு.
தன் மனைவிக்கு கல்லறையே, மனைவி செத்ததுக்கு அப்புறம் ஒரு கல்லறை என்ன பண்ணார், வாங்கினார். ஆனா லோத் அப்படி இல்லை. ஒரு கல்லறை இருக்கு, ஒரு வீடு இருக்கு, எல்லாமே வெல் செட்டில்டு. அநேக தேவ சமூகத்தில் இருக்க உங்களை பார்த்து சில வார்த்தை சொல்லியிருக்கலாம். நீ ஜெபித்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளல, ஆனா என்னைய பாரு, நான் அவங்கள போய் பார்த்தேன், நான் இவங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தேன், நான் அவங்கள போய் ஸ்தோத்திரம் வக்காலத்துக்கு கூட்டிட்டு போனேன், இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறேன், ஒரு வீடு கட்டியிருக்கேன், ஒரு கார் வச்சிருக்கிறேன், நீ கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தரே எனக்கு துணை, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை எடுத்து பார்ப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லிட்டு இப்படி ஓட்டாண்டியா உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லி அநேகர் நம்மை பார்த்து பேசலாம். நான் மீண்டுமாய் ஒரு வார்த்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். லோத்து போனது கர்த்தருடைய பாதை அல்ல. ஆபிரகாம் போவதோ கர்த்தர் உண்டாக்கின பாதை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு பாதையை உண்டாக்கி ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுறாரு, நீ வானத்தை பாரு, நீ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையும் பாரு, அனைத்தையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கு என்ன பண்றேன் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒருவனாய் இருந்தவனை கர்த்தர் 1000ஆய் மாற்றுவார் என்றால், இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒருவராய் நாம் வந்திருக்கலாம், தேவ சமூகத்தில் நாம் தொடர்ந்து ஜெபத்துக்கு வந்து கொண்டிருக்கலாம், ஆனால் என்னை அவர் 1000ஆய் மாற்ற போவதை யாராலையும் மாற்ற முடியாது. காரணம், நான் அவருடைய பாதையில் இருக்கும் பொழுது, என் பாதையின் வெளிச்சம் அவராய் இருக்கும் பொழுது, அவர் சின்னவன் 1000மோ சிறியவன் பலத்த ஜாதியுமாவா என்று சொன்ன வார்த்தையின்படியே என்னை அவர் 1000ஆக. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம், நம்முடைய பாதையை கர்த்தர் உண்டாக்கணும். நம்முடைய பாதையை யார் உண்டாக்கணும்? கர்த்தர் உண்டாக்கணும். இன்றைக்கு நாம ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறோம். பிரயாணம் பண்ணும் பொழுது எனக்கு வழி தெரியும் தான், ஆனா நான் எதை பார்த்து என் வண்டியை நான் ஓட்டுவேன்னா, கூகுள் மேப்பை பார்த்து ஃபோன் எடுத்து மேப்பில் போயிட்டு, ஸ்தோத்திரம், நான் தாராபுரத்தில் இருக்கிறேன், நான் திருச்சிக்கு போகணும், நான் கோவில்பட்டிக்கு போகணும், நான் குற்றாலத்துக்கு போகணும், நான் சென்னைக்கு போகணும், நான் எந்த இடத்துக்கு எந்த மாவட்டத்துக்கு எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் நான் இருக்கிற இடத்துல இருந்து டைப் பண்ணால் போதும், எனக்கு அது பாதையை காட்டும். நான் பஸ்ஸில் ஏற்கனவே நிறைய முறை போய் வந்திருக்கிறேன், எனக்கு பாதை தெரியும், ஆனாலும் நான் எதை பார்த்து போகிறேன்? ஏன்? அது என்னைய சரியாக கொண்டு போய் சேர்க்கும். நான் ஒன்று சொல்லவா? உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டார். தகப்பனும் தாயும், நீ நம்பினவர்கள், உன்னை கரம் பிடித்து வழிநடத்தினவர்கள், உன்னை கரம் பிடித்து கரம் சேர்ப்பேன்னு சொன்னவர்கள், உன் கரத்தை விட்டு உன் படகை நடு கடலில் நிறுத்திவிட்டு அவர்கள் போயிருக்கலாம். அது போலத்தான் கூகுள் மேப்பும் சில சமயம் காலவாரி விட்டுரும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அவர்கள் கைவிட்டாலும் உன் கரத்தை பிடித்த நான் கோணலான பாதையில் அல்ல, செவ்வையான பாதையில் நடத்தி கொண்டு சேர்ப்பேன். அப்ப என் பாதை கர்த்தருக்கு நேராக இருக்கும் என்றார், என் பாதை கர்த்தருக்கு நேராக இருக்கும் என்றால், அவர் என்னை செவ்வையான பாதையில் நடத்தி என் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் கடற்கரை மணலைப் போலவும் மாற்றுவார். அதாவது என் வாக்கு தத்தத்துக்கு நேராக என்னை நடத்துவார். நீங்க ஸ்தோத்திரம், உங்க பார்வையை பார்த்து லோத்த மாதிரி போனாக்க நமக்கு நன்மை கிடைக்காது. ஆனா எதையும் பார்க்காம, உலகத்தை பார்க்காம, உலகத்து மனுஷனை பார்க்காம, அவன் போன இடத்துக்கு நம்மளும் வேலைக்கு போனால் நமக்கும் சம்பளம் நிறைய கிடைக்குமோ? சிலருடைய பார்வை அப்படி போகும். அவங்க போகிற இடத்துக்கு நம்மளும் போனாக்க நமக்கு கொஞ்சம் இடம் சீப்பாக என்ன பண்ணும் கிடைக்குமோ, நமக்கு வேலையில் நல்லா சம்பளம் கிடைக்குமோ, அந்த கம்பெனிக்கு போனால் கிடைக்குமோ. அப்ப நாம் யாரை பார்த்து எதை மாற்றிக்கொண்டிருக்கோம்? நம்முடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, எனக்கு ஒரு நன்மை இருக்கு, ஆனா நானோ உலகத்தின் மனுஷனாகிய சோதோமை பார்த்து, சோதோமின் மக்களை பார்த்து, ஓ அவர்கள் நல்ல வீடு கட்டி இருக்கிறாங்களே, பரவாயில்ல, அங்க போய் வீடு கட்டலாமே, அங்க நல்ல ஆர்கிடெக்ட் இருக்கே, அங்க போய் நம்ம என்ன பண்ண வீடு கட்டலாமே, இப்படி பல காரியம் இருக்கு. ஆனா ஆபிரகாமோ எதையும் யோசிக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் அந்த இரவு நேரத்தில் அவர் அமைதியாக இருந்தார். விடியற் காலத்தில் மீண்டும் தன்னுடைய அந்த கூடாரத்தை நோக்கி என்ன பண்றாரு? என்னுடைய கூடாரம் எங்க இருக்கு? ஏற்கனவே கானான்ல தான் இருக்கு. இவர் தான் கானானை விட்டு
போயிட்டார். இவர் மறுபடியும் கூடாரத்துக்கு போயிட்டு உட்காந்துருக்கார். அன்று ராத்திரி, எந்த ராத்திரி? பாதையை தெரிந்தெடுக்காமல் கர்த்தருடைய சித்தத்துக்காய் காத்திருந்த ஆபிரகாமுடைய அந்த ராத்திரியில் கர்த்தர் அவனோடு பேசினார். அவனை செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றினார். ராஜாக்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். ஆனா அவருடைய பாதை எப்படி தெரியுமா இருந்துச்சு? கர்த்தர் உண்டாக்கின பாதையில் ஆபிரகாம் நடந்தார். நான் கர்த்தர் உண்டாக்கின பாதையில் நடப்பேன் என்றால் ராஜாக்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தனை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். அல்லேலூயா. அவருடைய பேர் யாக்கோபு ஒருத்தர் இருக்கார். அவருடைய பேரை யாக்கோபுன்னு ஒருத்தர் இருக்கார். ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் 24வது வசனத்தில் அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோபும் ஏசாவும் சகோதரர்கள். 2 சகோதரர்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அநேக வெகுமதியை கொடுத்து அவருடைய இருதயத்தை ஸ்தோத்திரம் தேற்றுகிறார், ஐஸ் வைக்கிறார். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஏசா சொல்கிற, வாப்பா தம்பி நம்ம போகலாம், இல்லைன்னா நீங்கள் உங்கள் பாதையை பார்த்துட்டு போங்க, இந்த பாதை நமக்கு சரிப்பட்டு வராது, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு யாக்கோபு இங்கே தனிமையாக இருக்கார். ராத்திரி நேரத்தில் ஸ்தோத்திரம் யாக்கோபு தன் மனைவியை எழுப்பி ஆற்றை கடந்து நம்ம போக வேண்டும் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு அவர் போயிட்டு அவர்களை அனுப்பி வச்சுட்டு பிந்தி இவர் என்ன பண்ணார்? தனித்திருக்கும்படி ஒரு மலையை நோக்கி போறார். பாதை என்ன பண்ணுது? மாறு. ஏன் யாக்கோபுடைய பாதை மாறுச்சு? மனைவியோடய பேருக்கலாம்ல. நடுராத்திரி தூங்குனவங்களை எழுப்பிவிட்டு நான் மட்டும் தனியாக போனால் எப்படி இருக்கும் நமக்கு? தூங்குறவனை எழுப்பிவிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு நீ போயிட்டே நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் போனால் எனக்கு முன்னாடி போகிறவனுக்கு எப்படி கோவம் வரும்? யாக்கோபு தன் மனைவி எழுப்பிவிட்டு அனுப்பிச்சி விட்டார். இப்போ யாக்கோபின் மனைவிகள் ஸ்தோத்திரம் நடுராத்திரி எழுந்திரிச்சு கண்ணை தேய்ச்சிக்கிட்டு சரி வாப்பா போவோம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க. ஆனால் யாக்கோபு நீ போயிட்டே இருமா, நான் வந்தர்றேன் அவர் எப்போ வரைக்கும் போகலை? விடிகிற வரைக்கும் போகலை. ஏன் யாக்கோபுடைய பாதை மாறுச்சு? இயேசுநாதர் சீஷர்களோட தான் இருப்பார். சீஷரோட இருந்து 5 அப்பம் 5000 பேருக்கு போஷிக்க கொடுத்து இரவிலே நடந்து எல்லாம் போனார். ஆனால் அவரோ பிந்தி தனித்து இருப்பார். ஏன் பாதையை மாற்றி போறாரு? தம்முடைய சீஷரோடைய இயேசுநாதர் இருக்கலாமே, ஏன் இயேசுநாதர் பாதையை மாற்றி போறாரு? யாக்கோபு தன் குடும்பத்தோடு இருப்பதை விட ஏன் யாக்கோபு பாதையை மாற்றி போறாரு? ஏன் பாதையை மாத்தினார்? இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அனைத்து வாலிபர்களும் இப்ப பாபிலோன் தேசத்தில் அடிமையா இருக்கும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, தானியேல் என்பவர்கள் மாத்திர தங்கள் பாதையை மாத்தினாங்களே, ஏன்? அவர்களும் மற்ற வாலிபர்களை போல இருந்திருக்கலாமே, ஏன் அவங்க தங்கள் பாதையை மாத்துறாங்க? ஏன் இயேசுநாதர் பாதையை மாத்தினாரு? ஏன் யாக்கோபு பாதையை மாத்தினாரு? ஏன் இவங்க எல்லாம் பாதையை மாத்தினாங்க? ஏன்னா அது அனைத்தும் கர்த்தர் அவர்களுக்கு உண்டாக்கின பாதை. யாக்கோபு இப்ப ஜெபிக்க வேண்டும் என்பது, ஜெப பாதையில திரும்ப வேண்டியது அவருடைய சித்தம். இன்றைக்கு அமர்ந்திருக்கிற சிலருடைய வாழ்க்கையில உங்கள் பாதை ஜெபத்துக்கு நேராக என்ன பண்ணணும்? தனித்து ஜெபிக்கிற பாதைக்கு நேராக திரும்ப வேண்டும். நீங்க குடும்பத்தோட இருக்கலாம், நீங்க மனைவியோட, பிள்ளைகளோட, கணவரோடு குடும்பமாவே இருக்கலாம். ஆனா உங்க பாதை ஜெபத்துக்கு நேராக என்ன பண்ணணும்? உங்க பாதை மட்டும் ஜெபத்துக்கு நேராக கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த, கர்த்தர் உணர்த்தின அந்த உணர்த்துதலுக்கு நேராக தன் குடும்பத்தை வழி அனுப்பி வைத்து விட்டு நீங்கள் முந்தி போங்க, நான் அந்த பிந்தி வரேன்னு சொல்லிட்டு அவன் தனிமையில் போய் விடியற் காலம் வரைக்கும் தேவ சமூகத்தில் பிந்தி அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான் என்றால் அந்த ஜெப பாதையில் நடந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், அவனை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். என் பாதையை நான் என்ன பண்ணணும்? மாற்றணும். எதுக்கு நேரா? ஜெபத்துக்கு நேரா. யாக்கோபு ஜெபத்துக்கு நேரா தன் பாதையை மாற்றினதுனால தன் வாழ்க்கையில் ஏற்பட்டதான அநேக பலவீனத்தில் பலனுள்ளவராய் காணப்பட்டார். வாக்குத்தத்தமான தேசத்துக்கு திரும்பி போவதற்கான பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். என் பாதை ஜெபத்துக்கு நேராக திரும்பும். இயேசுநாதர் சீஷரோடு இருந்தாலும் அடிக்கடி ஜெபிக்கும்படி தனித்து போவார். ஏன்? பகல் முழுக்க ஊழியம், பகல் முழுக்க பிரசங்கம்,
பகல் முழுக்க அற்புத அடையாளம், இரவுல ஜெபிக்க போயிடுவார். ஏன் பாதையை ஜெபத்துக்கு நேரா மாத்துறாரு? கொஞ்சம் தூங்க போலாமே, சீஷரோட கொஞ்சம் அரட்டை அடிக்கலாமே உட்காந்து. இன்னைக்கு நடந்ததான சம்பவத்தை எப்படி நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னாக்க, ஒரு 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 இடத்துக்கு போயிட்டு வந்தாக்க, ஒரு ஒரு நல்லத்துக்கு போயிட்டு வந்தாக்க, அன்னைக்கு ராத்திரி முழுக்க பேசிட்டு இருப்போம் பார்த்தீங்களா? ஐயோ அந்த அக்கா கட்டின புடவையை பத்தியா, ஐயோ பொண்ணையும் மாப்பிள்ளையும் பத்தியா, ஐயோ வச்ச சீர்வரிசையை பாத்தியா, இப்படி பல காரியத்தை என்ன பண்ணிட்டு இருப்போம். நம்மளும் தூங்காம இருக்கணும், தூங்க விடாம பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா அப்படி இயேசுநாதர் என்ன பண்ணல, சீஷர்களோடு அரட்டை அடிக்கல. இரவு முழுவதும் செல்போனில் அரட்டை அடிக்கல, இரவு முழுவதும் எஃபியில் அரட்டை அடிக்கல, இரவு முழுவதும் இன்ஸ்டாகிராமில் அரட்டை அடிக்கல, இரவு முழுவதும் ஃபோனில், இரவு முழுவதும் என்ன பண்ணார் அவர்? ஏன் பாதையை மாத்தினார்? சாதாரணமாக வாழ்ந்துருக்கலாமே, அவருமே சீஷோடு சாதாரணமாக பேசிட்டு இருந்திருக்கலாமே. ஏன் இரவு நேரத்தில் தனித்து போனார்? ஏன்னா அது பிதாவாகிய தேவன் அவருக்கு ஏற்படுத்தின பாதை. அந்த பாதையில இயேசுநாதர் பிரயாணம் பண்ணினா மட்டும்தான் மரித்தவன் உயிரோடு எழும்புவான், 38 வியாதியஸ்தன் சுகமாவான், எவிரிவின் மகள் குணமாவா, ஸ்தோத்திரம், மரித்து போன லாசரு வெளியில வருவான். என் வாழ்க்கையில் அற்புத அடையாளம் நடக்க வேண்டும் என்றால் என் பாதை ஜெபத்துக்கு நேராக திரும்ப வேண்டும். இயேசுநாதருக்கு அதிகாரமா? இயேசுநாதருக்கு அதிகாரமா? அவர் கல் எடுத்த மாயம் பண்றதுக்குள்ள மறைஞ்சிருவாரு. கல் எடுத்தாங்க, இயேசுநாதரை காணோம், எங்கடா போனாரு, காணாம போயிட்டாரு அப்படின்னு. கடல் மேல நடந்து வருவார், காற்றையும் கடலையும் அதட்டுவார். 5 அப்பம் இருந்தா போதும், 5000 பேருக்கு கொடுப்பாரு. அவ்வளவு வல்லமை படைத்தவர். ஏன் ஜெபிக்கணும்? ஜெப பாதை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உண்மையான ஒரு உன்னதமான பாதை. அந்த பாதையில பிரயாணிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் அற்புதமும் அடையாளமும் ஒரு நாளும் குறையாது. அற்புதத்துக்காக அடையாளங்களுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திரம் கேஷ் செக், அந்த அது என்னப்பா அது செக்கு, பேங்க்ல ஒரு செக்கு கிழிச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ வேணா ஃபில் பண்ணிக்க, பிளாங்க் செக். மறந்துருச்சு, பிளாங்க் செக். ஒரு பிளாங்க் செக் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? ஜபத்தில் உட்காருங்க, என்ன வேணா ஃபில் பண்ணிக்க கிடைக்கும். பிளாங்க் செக் நம்முடைய வாழ்க்கையில பிளாங்க் செக் என்ன தெரியுமா? தேவ சமூகத்துல பிந்தி என் பாதையை ஜபத்துக்கு நேராய் திருப்புவதுதான் என் வாழ்க்கையின் பிளாங்க் செக். என்ன எழுதினாலும் கிடைக்கும் எனக்கு அதுல. அந்த பிளாங்க் செக் கொடுத்தது யார் தெரியுமா? பிதாவாகிய தேவன். நீ நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, அப்படின்னா நீ என்ன வேணா எழுதிக்க, என்ன வேணா ஃபில் பண்ணிக்க. வீடு வேணுமா, நிலம் வேணுமா, கார் வேணுமா, வண்டி வேணுமா, திருமணமா, பிள்ளை, என்னத்தை வேணாலும் கேளு. உன் பாதையை ஜபத்துக்கு நேரம் திருப்பிட்டு கேளு. உன் பாதையை ஜபத்துக்கு நேராக திருப்பிட்டு அந்த பிளாங்க் செக்ல நீ என்ன எழுதுறியோ அது உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசுநாதருக்கு அநேக வல்லமைகள் இருந்தாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கை எதுக்கு நேராக திருப்புறாரு? ஜபத்துக்கு நேராக. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் அநேக வாலிபர்களை போல அவர்களும் என்ன பண்ணலை? தங்கள் வாழ்க்கையை முட்டாள்தனமான வாழ்க்கையோடு வாழலை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு நேராக திருப்பினார்கள். இந்த இறைச்சியை தின்று நான் தீட்டுப்படுவதை விட எனக்கு பருப்பும் மரக்கறியும் இருந்தால் போதும், நாங்கள் அவர்களை விட பலனுள்ளவர்களாக என்ன பண்ணுவோம்? மாறுவோன்னு தானியேல் சொல்றாரு. எனக்கு மரக்கறி கொடு, எனக்கு பருப்புகளை கொடு, எனக்கு இறைச்சி வேண்டாம், எனக்கு இறைச்சி என்ன பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம். நான் அவங்கள போல நான் வாழ விரும்பல, இது என் தேவனுக்கு பிரியமில்லை. அதனால ஸ்தோத்திரம், தானியேல் கேட்க, எனக்கு இதை மட்டும் கூட போதும். தங்கள் பாதையை தேவனுக்கு நீதியான பாதையாக ஒரு என்ன பண்றாங்க? மாத்துறாங்க. பாதையை நீதியான பாதையாக மாத்துறாங்க. முதலாவது நம்முடைய பாதை ஜபத்துக்கு நேராக திரும்பணும். ரெண்டாவது நம்முடைய பாதை நீதி உள்ளதாக, தேவ நீதி, சாதா உலக நீதி கிடையாது. உலக நீதி இருக்கணும், பிளஸ் தேவ நீதி முக்கியத்துவமா இருக்கணும். தேவ நீதி என்னவென்றால், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்களைப் போல மற்ற இஸ்ரவேல் ஜனங்களும் புறஜாதிகள், அதாவது ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படாத இடங்கள்ல தேவனை தீட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளை, தேவன் தீட்டுப்படக்கூடியதான காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது.
அதாவது என்னை நான் பாவத்தால் தீட்டுப்படுத்திக்க கூடாது. அப்ப பாவத்துக்கு பதிலாக என்னுடைய பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கணும்? நீதியின் பாதையா இருக்கணும். நீதியின் மேல் பதிதாகம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். கொஞ்சம் அப்பக்கப்ப பைபிளை வீட்டில் இருக்கிறப்ப படிங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அப்ப என்னுடைய பாதை நீதியின் மேல் இருக்கும் என்றால், என் பாதை நீதியின் மேல் பசிதாகமா இருக்கும் என்றால், நான் திருப்தி அடைய கர்த்தர் உதவி செய்வார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்பவர்கள் நீதியின் மேல தங்கள் பாதையை மாத்தினாங்க. இது போதும், எனக்கு வேறு பாதை வேண்டாம், வேறு பாதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் நின்றார்கள். நடந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அங்கு இருந்த அனைத்து இஸ்ரவேல் வாலிபர்களை விட, அங்கு இருந்த பாபிலோன் வாலிபர்களை விட, அங்கு இருந்த பாபிலோனிய ஆசிரியர்களை விட தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். ஞானிகளுக்கு ஞானியாய் கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். ஏன்? தானியேல் தன் பாதையை நீதி உள்ள பாதையாக மாற்றினபடியினார். என் பாதை நீதிக்கு நேராக என்ன பண்ணணும்? மாறணும். ஸ்தோத்திரம். நான் வேகமா பிரசங்கத்துக்குள்ள போக விரும்புறேன். நேரம் ரொம்ப கடந்து போயிருச்சு. கோணலானவைகள் செவையாக மாறணும். ஒன்று, ஜெபத்துல கோணலா இருக்கிற என் வாழ்க்கை செவையாகணும். ரெண்டாவது, நீதி, தேவ நீதி, அதுல என் பாதை செவையாகணும். மூன்றாவது ஒரு பாதை இருக்கு. அந்த பாதை என்னன்னா, ஸ்தோத்திரம், என்ன நடந்தாலும் என்னுடைய பாதையில என் ஒவ்வொரு அடியும் விசுவாசம் உள்ளதாக எடுத்து வைக்கணும். என் பாதையில் விசுவாசம் நிறைந்திருக்கணும். நமக்கு பேதுருவை குறித்து நல்லா தெரியும். கடல்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய காற்று அடிக்கும் பொழுது இயேசுநாதர் கடல் மேல் நடந்து வந்து, ராஜாமத்தில் கடல் மேல் நடந்து வந்து பேதுருவுக்கு என்ன பண்ணாரு? அந்த படகு என்ன பண்ணாரு? நிறுத்தினார். காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்ப பேதுரு பார்க்கிறாரு, இயேசுநாதரே, நிற்பது நீரே, ஆனால் நானும் என்ன பண்றேன்? நடக்கிறேன். இப்ப பேதுரு தன் பாதையை எங்க வைக்கிறாரு? தண்ணீரின் மேல். தன் பாதையை கடலின் மேல வைக்க போறாரு. கடலின் மேல நடக்கிறதுக்கு ஒரு ஆசைப்பட்டாரு. இயேசுநாதர் நடந்து வான்னு சொன்னார். ஆனா 3வது 4வது அடி எடுத்து வைக்கும் பொழுதே அவருடைய பாதை என்ன ஆயிருச்சு? மூழ்கிருச்சு. முதல் அடி, 2வது அடி, 3வது அடி எடுத்து வைக்கும் பொழுது மூழ்கிட்டார். காப்பாத்துங்க என்ன பண்றாரு? கத்துறார். ஆனா இயேசுநாதர் என்ன சொன்னாரு? வான்னு தான் கூப்பிட்டார். முதல் அடியில மூழ்காதவன், 2ஆம் அடியில் மூழ்காதவன், 3ஆம் அடியில் மூழ்காதவன் 4ஆம் அடி எடுத்து வைக்கும்போது மூழ்க காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவன் காற்றை கண்டு பயந்தான், அவன் கொந்தளிக்கிறதான அலைகளை கண்டு பயந்தான். என் வாழ்க்கையில விசுவாசத்தை குறைத்து விட்டு பயம் அதிகரிக்கும் பொழுது, பயத்தை அதிகரிக்கும் பொழுது, நான் நம்பிக்கையான இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நடந்து போக முடியாது. நான் இயேசுவுக்கு நேராக நடக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாத நேராக நடக்க வேண்டும் என்றால், நன்மைக்கு நேராக நடக்க வேண்டும் என்றால், என் பாதை விசுவாசமுள்ள பாதையாக இருக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, சூறாவளி வந்தாலும் சரி, அலை வந்தாலும் சரி, நான் மூழ்கி போவது இல்லைன்ற விசுவாசத்தோட நான் தொடர்ந்து நடக்கணும். இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நான் வைராக்கியமுள்ள விசுவாசமுள்ள வாழ்க்கையை வாழ்வேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணினவர்கள் இன்றைக்கு தீர்மானத்திலிருந்து பின்வாங்கி மூழ்கி கிடப்பது நம்ம கண்களுக்கு முன்பாக எத்தனை பேர் சாட்சியா இருக்கிறாங்க? ஆமா தானே? அப்ப அவர்களுக்கு முன்பாக நான் மூழ்கி போகாதபடி இருக்கணும்னா என் பாதை முழுவதும் விசுவாசம் உள்ளதா இருக்கணும். என் பாதையில நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கணும்.
அப்ப முதலாவது என்னுடைய பாதையில ஜெபம் இருக்கணும், இரண்டாவது என் பாதையில நீதி இருக்கணும், மூன்றாவது என்னுடைய பாதையில விசுவாசம் இருக்கணும். இந்த மூன்றோடு நான் பிரயாணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எனக்கு முன்னாக இருக்கிற அனைத்து கோணலானவைகளையும் அவர் செவ்வையாக மாற்றுவார். இப்ப வாசியுங்க, ஏசாயா 45ஆம் அதிகாரம் அதன் 2வது மற்றும் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம் சேர்ந்து வாசியுங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்பாள்களும் முறிக்கப்பட வேண்டும் என்றால் என் பாதையில் விசுவாசம், ஜெபம், நீதி இது மூன்றும் இருக்கும் என்றால் எனக்கு முன்பாக இருக்கிற வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து ரதங்களை அக்கினியினால் சுட்டெரித்து என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் என் தரிசனத்தை நிறைவேற்றும்படி என் கரம் பிடித்து நடத்தி கொண்டு போவார் என்பது கோரேசை ஒரு நல்ல உதாரணமாக கர்த்தர் நமக்கு முன்பாக. ஏன் கோரேசை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? யாக்கோபின் நிமித்தம், இஸ்ரவேல் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நிமித்தம். என்னை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார் தெரியுமா? என் நிமித்தம் சில ஸ்தோத்திரம் நபர்கள், சில குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு நன்மை பயவிக்க வேண்டும் என்று சொல்லி கோரேசாகிய என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கோரேசின் ஆவியை கர்த்தர் எழுப்பினார். கோரேஸ் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். கோரேஸ் நெகேமியாவை விடுதலை ஆக்கினார். கோரேஸ் ஸ்தோத்திரம் அலங்கம் கட்டுவதற்கு பர்மிஷன் கொடுத்தான். கோரேஸ் ஆலயம் கட்டுவதற்கு பர்மிஷன் கொடுத்தான். கோரேசை கொண்டு கர்த்தர் தமது ஜனத்துக்கு நன்மையானது செய்தார். அப்ப ஸ்தோத்திரம், இன்றைக்கு நீ கர்த்தர் சம்பந்தமில்லாத என்னை அழைப்பதற்கும் சம்பந்தமில்லாத என்னை ஆசீர்வதிப்பதற்கும் என்ன தெரியுமா காரணம்? என்னால் அநேகர் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு ஏன் நான் ஸ்தோத்திரம் கோரேசை போன்ற இருதயம் நமக்கு கர்த்தர் கொடுக்காம இருக்கிறார்? ஏன் கோரேஸ் எழுப்புனது போல நம்மளை ஏன் கர்த்தர் எழுப்ப மாட்டேங்கிறார்? அவன் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே, ஏசாயா 43ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஸ்தோத்திரம் முதல் 2 வசனத்தை வாசிங்களா. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஸ்தோத்திரம், இங்க யார் பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனத்தை. 45ஆம் அதிகாரத்துல யார பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றாரு? கோரேஸ். கோரேசையும் பெயர் சொல்லி அழைக்கிறார், இஸ்ரவேலையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனம், கோரேஸ் கர்த்தருடைய ஜனத்தை பாதுகாக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் அவனை எழுப்பினார். இன்றைக்கு ஸ்தோத்திரம், புறஜாதிகளாய் இருக்கின்ற நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்றார். புறஜாதிகள் மத்தியில் பாவத்தில் கடந்த நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை கொண்டு வந்து இன்றைக்கு இந்த ஸ்தலத்தில், இந்த சபையில் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்றார். எதற்காக? என் நிமித்தம் அநேகர் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. என் நிமித்தம் சிலருக்கு சுவிசேஷத்தின் வாசல் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக. பாபிலோன் தேசத்தில் 70 வருஷ அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையின் பாதையை திறந்து கொடுத்ததே யார் தான்? கோரேஸ். சிலருக்கு விடுதலையின் பாதையை நான் என்ன பண்ணணும்? திறந்து கொடுக்கணும். எனக்கு கர்த்தர் திறந்து கொடுத்த பாதையை நான் சிலருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? திறந்து கொடுக்கணும். அப்ப ஸ்தோத்திர கோரேஸை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், கோரேஸே நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என் பாதையில நடக்க தயார் என்றால் கோடலான அனைத்தையும் சேவையாக்குறேன். வெண்கல கதவு வருதா உடைக்கிறேன், இரும்பு தாழ்பால் வந்தா உடைக்கிறேன், உனக்கு முன்பாக எத்தனை ரதங்கள் வந்தாலும் சரி நான் சுட்டேரிக்கிறேன், ஈட்டியை முறிக்கிறேன், வில்ல உடைக்கிறேன். யார் உனக்கு முன்னாக வந்தாலும் சரி
நான் நிர்மூலமாக்கி உன் பாதையை வழி பண்றேன், செவ்வையாக்குறேன். ஆனா நீ ஒண்ணு பண்ணணும், என் ஜனத்துக்கு நீ உண்மை உள்ளவனா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நான் தேவ சபைக்கு உண்மை உள்ளவனாக என்ன பண்ணணும்? நான் தேவ சமூகத்துக்கு உண்மை உள்ளவனா என்ன பண்ணணும்? நான் தேவனுடைய ஜனங்களுக்கு உண்மை உள்ளவனா என்ன பண்ணணும்? இருக்கணும். இருந்தால் என் இருதயம் கோரேசின் இருதயத்தை போல அவர் நிச்சயமாக திருப்புவார், நிச்சயமாக மாற்றுவார். கோரேசுக்கு மட்டும்தான் வெண்கல கதை உடைக்கப்படுமா? செருபாபேலுக்கு முன்பாக கூட தான் பர்வதங்கள் சமபூமியாக என்ன பண்ணும்? யாரு கர்த்தருடைய பாதையில நடக்கிறாங்களோ, யார் கர்த்தருடைய பாதையில நடக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக பர்வதம் இருந்தாலும் சரி, வெண்கல கதவு இருந்தாலும் சரி, உடைத்து திறந்த வாசலை முன்பாக வைப்பார். ஒருவனையும் பூட்ட அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்ப என்னுடைய பாதை எப்படி இருக்கும்? என் பாதையில் அநேக கோணல்கள் இருக்கலாம். இதுக்கு முன்பாக யாக்கோபுடைய வாழ்க்கையில அநேக கோணலான பாதைகள் இருந்துச்சு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அநேக கோணலான பாதைகள் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே கல்தேயர் பட்டணத்தில் இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு, யாக்கோபுக்கு தன் தகப்பன் வீட்டிலேருந்து லாபான் வீட்டுக்கு போகிறப்ப, ஆனால் அது எல்லாமே ஒரு நாள் கர்த்தர் மாற்றினார். அவர்கள் மீண்டும் கர்த்தருக்கு நேராக தங்கள் பாதையை திருப்பி ஜெபத்துக்கு நேராக, நீதிக்கு நேராக, விசுவாசத்துக்கு நேராக தங்கள் பாதையை திருப்பினார்கள். திருப்பினருடைய பாதையில் இருந்த அனைத்து கோணலான காரியங்களையும் கர்த்தர் அழித்து செவ்வையாக மாற்றினார். இப்போ என் வாழ்க்கையில் சில கோணல்கள் மாறி செவ்வையாக மாறணும், நான் நேர் வழியில் நடக்கணும், நான் ஆசீர்வாதத்துக்கு நேராக போகணும், என் வாழ்க்கையில் நன்மை நடக்கணும் அப்படின்னாக்க நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு நேராக என் பாதையை மாற்றினா போதும். லோத்தை போல உலகத்தை பார்த்து ஏமாந்துட வேண்டாம். உலகம் மாயை, சூரியனும் அதற்கு கீழுள்ள யாவும், பூமியும் அதற்கு மேல் உள்ள யாவும் மாயை. மாயையை பார்த்து நான் ஸ்தோத்திரம், ஒரு நாள் என் பாதை என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. நன்மை அவங்க பெற்றிருந்திருப்பாங்க தான், ஆனால் எனக்கும் அந்த நன்மை கிடைக்கணும்னு நான் போனால் அது எனக்கு மாயை. விசுவாசிக்கு அவிசுவாசியோடு சம்பந்தம் என்ன? பரிசுத்தவானுக்கு உலகத்துல என்ன சம்பந்தம்? தேவனால் அழைக்கப்பட்டவனுக்கு புறஜாதி இடத்துல, உலகத்தார் இடத்துல என்ன சம்பந்தம் இருக்கு? நாம் வாழக்கூடிய இந்த உலகம் நமக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்துல நம்முடைய வேலை நிமித்தம் நாம் அநேகருக்கு முன்பாக வேலை செய்யலாம். ஆனா என்னுடைய பாதை யாருக்கு நேரா இருக்கணும்? தானியேல் பாபிலோன் தேசத்துல பிரதானியா இருந்தார். ஆனா அவருடைய பாதை என்னமோ ஜெபத்துக்கும் இஸ்ரவேலுக்கு நேராகவும் இருந்துச்சு. அப்படின்னா இவரை இப்ப அந்த பாபிலோன் எப்படி பேசும்? பாபிலோன்ல படித்து, பாபிலோன்ல வளர்ந்து, பாபிலோன்ல பொண்ணு கட்டி, பாபிலோன்ல குடும்பம் வச்சு, பாபிலோன்ல வீடு கட்டி, இப்படி எல்லாமே பாபிலோன்ல இருக்கு. ஆனா புத்தி மட்டும் எங்க இருக்கு? இப்ப பாபிலோன்ல இருக்கிற அனைவரும் தானியேலை பார்த்து எப்படி பேசியிருப்பாங்க? துரோகி. என்ன சொல்லியிருப்பாங்க? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற புத்தி உள்ளவனா இருக்கிறானேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா தானியேல் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவர் இல்லை. அவர் பிறந்ததான அந்த சமபூமியான அந்த கானான் தேசம், அந்த எருசலேம் தேசத்துக்கு நேராக நித்தம் 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 தன் பாதையை இஸ்ரவேலுக்கு நேராக அவர் என்ன பண்ணார்? எருசலேம் நேராக வைத்திருந்தார். என் வாழ்க்கையில நான் எந்த இடத்துல இருக்கேன்றது முக்கியம் இல்லை, நான் யாருக்கிட்ட வேலை செய்யறேங்கிறது முக்கியம் இல்லை, நான் எந்த அரண்மனைக்குள்ள இருக்கிறேன்றது முக்கியம் இல்லை, என் பாதை எதுக்கு நேரா இருக்கு அதான் முக்கியம். ஐயோ பாஸ்டர், இங்கெல்லாம் இருந்தா ஜெபிக்க முடியாது, இங்கெல்லாம் இருந்தா பைபிள் வாசிக்க முடியாது, இங்கெல்லாம் இருந்தா இல்லை இல்லை இல்லை, அது ரொம்ப எல்லாரும் சொல்ற அந்த ஒரு கருத்தினால ஏத்துக்கவே முடியாது. நான் ஏத்துக்க மாட்டேன், மற்றவங்க எப்படியும் நான் ஏத்துக்க மாட்டேன். இங்கெல்லாம் ஜெபிக்கவே முடியாது, இங்கெல்லாம் பைபிள் வாசிக்கவே முடியாது, இங்கெல்லாம் சத்தமா பாட முடியாது, இப்படி சில காரியம் சொல்லுவாங்க. நான் சொல்ற ஒன்னே ஒண்ணு, தானியேலை விடவா? தானியேலை விடவான்னு கேட்கிறேன் நான். அவருக்கு வேலை இருக்கு, அவரை கண்கொத்தி பாம்பை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்காண்டியே தான் பத்திரத்திலேயே கையெழுத்து போட்டு வாங்கிட்டு கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தானியேல் என்னதான் பண்ணாரு? ஜெபத்துக்கு தான் போனார். அப்ப அவருடைய பாதையில அவர் கரெக்டா இருந்தார். ஏன்னா அந்த பாதை ராஜ பாதை,
அது தேவனுடைய பாதை. நான் தேவனுடைய பாதையில இருக்கும் பொழுது எனக்கு முன்பாக சிங்கக்கேபியை கொண்டு வந்தாலும் கர்த்தனை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக. அவ்வளவுதான். என் பாதை கர்த்தருக்கு நேரா இருந்துட்டா போதும். என் பாதை கர்த்தருக்கு நேரா இருந்துட்டா போதும். சிங்கக்கேபியை கொண்டு வந்தாலும் சரி, என் மேல குற்றச்சாட்டு வச்சாலும் சரி, என் நீதியை வெளிச்சத்தை போல மாற்று. என நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் வெளிச்சமா இருக்கும். நீதிமொழிகள் 4:18 ஒருத்தர் வாசிங்கல. நீதிமான்களின் பாதை அது நடுப்பகல் வரைக்கும் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஸ்தோத்திரம். முதலாவது, நான் நீதிமானா இருந்தா என் பாத சூரிய பிரகாசத்தை போல என்ன பண்ணும்? இருக்கும். அடுத்து சங்கீதம் 25:4 வசனம், சங்கீதம் 27:11 வசனம், சங்கீதம் 119:35 வசனம். இந்த 3 வசனமுமே தேவ சமூகத்தில் நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு காண்பீங்க அப்படிங்கிறதுக்கான ஜெபம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. கர்த்தாவே, உம்மது வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், பாதைகளை எனக்கு போதித்தருளும். அவ்வளவுதான். ஒவ்வொரு நாள் நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் இதுதான். கர்த்தாவே, உமது பாதை எனக்கு போதித்தருளும், உமது பாதை எனக்கு போதித்தருளும். நெகேமியா கேட்கிறாரு, ராஜாவுக்கு முன்பாக அமர்ந்துக்கிட்டு ராஜா கேட்கிறாரு, இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லு. இப்போ நெகேமியா ஜெபம் பண்ற, ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. நெகேமியா கிட்ட கர்த்தர் பேசுறார், நீ சொல்ல வேண்டியதை சொல்லுப்பா. அப்ப நான் என்ன செய்யணும், நான் எங்க போகணும், நான் எதை பேசணுங்கிறத நான் அதிகாலை எழுந்தவுடன் தேவ சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்து அருளும். தீமையில என் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நன்மைக்கு நேராக நடத்துங்கன்னு கேட்கணும். அதே போல நீதிமொழிகள் 2:8 வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களின் பாதையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஜெபம், விசுவாசம், நீதி என்கிற பரிசுத்தம். என் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கும் என்றால் என் பாதையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். என் பாதையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நான் தப்புவிக்கப்படுவதற்கு அது எனக்கு ஏதுவாக இருக்கிறது. இப்போ ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பாதையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அந்த பாதையில் நான் நடக்கணும். அந்த பாதையில் நான் நடக்கும் பொழுது உலகத்தாரை போல நான் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாம். உலகத்தாரை போல எனக்கு வீடு, வாசல், காரு, வண்டி எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அன்று ராத்திரியே கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார்னா இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இந்த மாதிரி அனுபவம் யாருக்காவது இருக்கான்னு தெரியல. எனக்கு இது வரைக்கும் வரல. நான் ஜெபம் பண்றேன். இன்னையிலேருந்து நான் ஜெபம் பண்றேன். எதுக்காக? நான் எங்கெல்லாம் அவமானப்பட்டு வரேனோ அன்று ராத்திரி கர்த்தர் என்னோடு பேசும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கேளுங்க. லோத்தால் அவமானப்பட்ட ஆபிரகாம், லோத்தால கண்ணீர் விட்ட ஆபிரகாம் அன்று ராத்திரியே கர்த்தர் அவனோடு பேசினான். ஏன்னா அவன் பாதை கர்த்தரோடு இருக்கு. கேளுங்க தேவ சமூகம், நான் அசிங்கப்பட்டிருக்கேன்ப்பா, நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன்ப்பா, நான் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறேன்ப்பா, என்கிட்ட இருந்ததை புடுங்கிட்டு கூட போயிருக்காங்கப்பா. என்னோடு சந்திங்க ஆண்டவர், என்னோடு பேசுங்கப்பா, எனக்கு ஒரு பாதையை காட்டுங்கப்பா. ஆபிரகாமுக்கு ஒரு பாதையை காட்டினீங்கல்ல. ஆபிரகாமே அந்த ராத்திரி நேரமே அழைத்து பேசுனீங்கல்ல. ஜெபிக்கலாமா? அப்படியே முழங்கால் போட்டு ஜபத்தில் நேராக கொஞ்ச நேரம் கர்த்தர். ஓ ரபல சந்தர பௌதர படகத பல ஓ ரேகதகர நமன சந்தத பௌதரி பப ரகதகர நமன ரதுரோ ரோதேரி பல பரகதர பல சதர நமன ரேகா பல கதர பல கதரி பல சதர நமன ஓ ரேகா பப பபர சதர நமன ரகதகர நமன ரேகல ரகல கதர நமன ஓ ரபர சதர நமௌதர பல ரிகதகர நமன கதர பல கதர நமன கதர பல ரதர நமன. தேவன் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்னைய சத்தியத்தின் பாதையில
நான் நித்தமும் நடத்துவேன். ஆபத்து காலத்துல நான் உனக்கு அரணா இருப்பேன், உனக்கு கேடகமா இருப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆபிரகாம் அந்த ராத்திரியில கர்த்தர் சந்தித்தது போல ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி என்னை சந்திக்க வாங்கப்பா. என் பாதையை காட்டும்படி இந்த ராத்திரி என்னை சந்திக்க வாங்கப்பா. எழுங்க தேவ சமூகத்தில். ஓராமான சந்தர பௌதர பலகதர நம. அபியானவரே, என்னோடு இருந்தவர்கள் பிரிந்து போய்விட்டார்கள், நான் பிந்தி தரித்திருக்கிறேன். ராத்திரி ஆபிரகாமோடு பேசின கர்த்தர், ராத்திரி யாக்கோபோடு பேசின கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் எங்களோடு பேசுவீராக, எங்கள் பாதைகளை குறித்து பேசுவீராக. நான் பிரயாணிக்க வேண்டிய பாதை எனக்கு காண்பிப்பீராக. வாக்கு தத்தமான கானானை நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாதை எனக்கு காண்பித்தருள்வீராக. நன்மையை பெற்றுக்கொள்கிற பாதையை காண்பித்தருள்வீராக. அந்த பாதையில போகும்போது தான் ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டாச்சு. அந்த பாதையில போகும்பொழுதுதான் ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு மனைவி உண்டாச்சு. அந்த பாதையில போகும்பொழுதுதான் ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் பிள்ளைகள் உண்டாச்சு. அந்த பாதையில போனதுக்கு அப்புறம் தான் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய தலைமுறையே உண்டாச்சு. அந்த பாதையில ஜீவன் இருக்குங்க. கேளுங்க தேவ சமூகத்தில். ஆவியானவர் வைக்கிறேன்ப்பா, எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, என் மேல் கிருபையா இருப்பீராக, என் மேல் கிருபையா இருப்பீராக. எனக்கு இந்த ராத்திரி நேரத்தில் ஆபிரகாமோடு பேசினது போல இந்த 10வது நாள் தேவ சமூகத்தில் நான் கேட்கிறேன், என்னோடு தேவ தரிசனங்கள், என்னோட தேவ வார்த்தைகள் என்னோடு பேசப்படாதா? பாதையை உண்டாக்குவேன்னு சொன்னீங்க. ஓ ராமானா சந்தரபரம். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சத்தியத்தின் நித்தமும் நடத்துவா. உன்மேல் ஜெபத்தோடு அவர் பாடுங்க. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவா. சத்தியத்தின் பாதையிலே ஆபத்து காலத்தில் நித்தமும் நடத்துவா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே நம்மை உண்டாக்கிய தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, ஊரங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, ஊரங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, ஊரங்குவதும் இல்லை. தேவ சமூகத்தில் கேளுங்க. தரிசனமாகுங்கப்பா, என்னோடு தரிசனமாகுங்க, என் குடும்பத்தோடு தரிசனமாகுங்க. பாதை உண்டு பண்ணுங்க, பாதை உண்டு பண்ணுங்க, பாதை உண்டு பண்ணுங்க. என்னுடைய பாதை நீதியின் பாதையாக இருக்கட்டும், என்னுடைய பாதை ஜெபம் நிறைந்ததா இருக்கட்டும், என்னுடைய பாதையில விசுவாசம் நிறைந்ததா இருக்கட்டும், என்னுடைய பாதையில நான் உதவி செய்கிறவனா இருக்கட்டும். போரேசுக்கு முன்பாக வெண்கல கதவை உடைத்த தேவன் எனக்கு முன்பாக வெண்கல கதவுகள் உடைக்கப்படட்டும், எனக்கு முன்பாக இருக்கிற வெண்கல கதவுகள் உடைக்கப்படட்டும். நான் பிரயாணிக்கிறதற்கு எனக்கு தடையா இருக்கிறதான சில ரதங்கள் உண்டு. எஸ், சில ரதங்களின் பிரயாணத்தை தடுக்கிற ரதங்கள் உண்டு. தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் பாதையை தடுக்கிற ரதங்களை சுற்றி தெய்வத்தின் அக்கினி ரதம் இறங்கப்படுவதாக, தெய்வத்தின் அக்கினி ரதம் இறக்கப்படுவதாக. கேளுங்க தேவ சமூகத்தில். ஆவியானவரே, இன்றைக்கு நான் எப்படி நடந்து வருவேன் என்று சொல்லி அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எலியா அக்கினி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது எலிசாவை பார்த்து அநேகர் வேடிக்கை பார்த்தது. இனி இவனுடைய பாதை எப்படி இருக்கும், இனி இவன் எந்த பாதை வழியா திரும்பி வரப்போறான் என்று சொல்லி கேட்கும் பொழுது அங்கு ஸ்தோத்திரம், எலியா விட்டு சென்றதான அந்த சால்வை எலிசா கரத்தில் எடுத்து, அந்த ஜெபத்தை கரத்தில் எடுத்து, அந்த விசுவாசத்தை கரத்தில் எடுத்து, அந்த அபிஷேகத்தை கரத்தில் எடுத்து, தேவன் கொடுத்த கிருபையை கரத்தில் எடுத்து அவன் முறுக்கி தேவ சமூகத்துக்கு முன்பாக எலியாவின் தேவன் என்று சொல்லும் பொழுது
பாதை உண்டாக்கியது. இன்றைக்கு அநேகர் உங்களை பார்த்து, நீ எப்படி வரன்னு நான் பார்க்குறேன், நீ எப்படி வரன்னு நான் பார்க்குறேன், நீ எப்படி முன்னேறன்னு நான் பார்க்குறேன், நீ எப்படி வீடு கட்டுறன்னு நான் பார்க்குறேன், நீ எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரன்னு பார்க்குறேன்னு சொல்லி சத்துருவ உலகத்தின் மனுஷங்களோ உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். உன் கரத்தில் கொடுக்கப்பட்டதை மாத்திரம் நீ பெற்றுக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, உனக்கு கொடுக்கப்பட்ட ஜெபம், உனக்கு கொடுக்கப்பட்ட நீதியின் பாதை, அதை நீ எடுத்து நீ தேவ சமூகத்தில் முறுக்கி தேவனே என்று கூப்பிடும் பொழுது உனக்கு ஒரு பாதையை அவர் இந்த ராத்திரியில் உண்டு பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். கேளுங்க, தேவ சமூகத்தில் எனக்கு ஒரு பாதை உண்டாக்கப்படட்டும், எனக்கு ஒரு பாதை உண்டாகட்டும், பாதை உண்டாகட்டும், பாதை உண்டாகட்டும். எஸ், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் சிலருக்கு தரிசனமாவீராக. சிலருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தரிசனம் வெளிப்படட்டும். சிலருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தரிசனங்கள் வெளிப்படட்டும். அவருடையதான வாக்கு தத்தத்தை குறித்து கர்த்தர் மீண்டும் பேசுங்கப்பா, மீண்டும் கர்த்தர் பேசுங்கப்பா. அவர்கள் பாதையை அவர்களுக்கு காண்பீங்க, மீண்டும் பாதையை காண்பீங்க. எப்பொழுதும் எருசலேமுக்கு நேராக ஜெபித்த தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பாதையை கர்த்தர் வைத்தது போல, கோரேசை எழுப்பி பெண்கள கதவை உடைத்து கோணலானவைகள் செவ்வையாய் மாறியது போல, இன்றைக்கு வாக்கு தத்தத்துக்கு நேராக காணப்படுகிற எல்லா கோணலும் மாறட்டும். வாக்கு தத்தத்துக்கு நேராக, ஆசீர்வாதத்துக்கு நேராக எல்லா கோணலும் மாறட்டும். ஒரே ஒரு பாதை, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பாதை, இன்று உமது ஜனங்களை உமது பாதை சந்திக்கட்டும். ஒரு நட்சத்திரம் இவர்களை நடத்தட்டும், ஒரு நட்சத்திரம் நடத்தட்டும். வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக. பாதை மறந்திருக்கலாம், மீண்டும் நடத்த நட்சத்திரம் இந்த ராத்திரி நேரத்தில் அவர்களுக்கு தோன்றட்டும். நட்சத்திரம் தோன்றட்டும், நட்சத்திரம் தோன்றட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.